தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைவர் செந்தில் அவர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திர. வணக்கம். நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சார், டெல்லி தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அண்ணாமலை தான் முந்திக்கிட்டு கருத்து சொல்லுவார்னு பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை சந்தித்ததாகவும் ஒரு செய்தி வந்திருக்குது. இன்னொரு புறம் தமிழிசை சவுந்தரராஜனுடைய வீட்டுக்கு சென்று அவர்களை சந்தித்திருக்கிறார் எஸ்பி வேலுமணி அவர்கள். இதற்கு பின்னணியில் பல கதைகள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, உண்மைதான். நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது டெல்லி தேர்தல் பிஜேபிக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்த விஷயம் தான் வச்சுக்கோங்க. பட் இது பார்த்தீங்கன்னா மாநில தலைவராக போகிற அண்ணாமலை அப்படிதான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். அவர் தான் ரியாக்ட் பண்ணுவார் இந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தா தமிழிசை சொன்னாங்க இன்னைக்கு. எது டெல்லியில் என்ன நடந்துச்சு, எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே ஒரு பாணியில் இன்னைக்கு அவங்க பேட்டி கொடுத்தாங்க. அது எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் அவர் தான் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒருவேளை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அடக்கி வாசிக்கணும்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அண்ணாமலை அடக்கி வாசிப்பார் போல் இருக்கு. அதனால தான் தமிழிசை பண்ணியிருப்பாங்க பண்ணுறது. இன்ன வரைக்குமே ஒரு அஃபிஷியலாக அவன் பிஜேபி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை தான் இன்னும் உறுதிப்படலை. அதனால தான் தைரியமாக இவங்க தமிழிசை ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இல்லைன்னா அண்ணாமலைன்னு சொல்லியிருந்தா எல்லாமே கொஞ்சம் ஒதுங்கி தான் இருப்பாங்க. எல்லாம் தெரியும். 2 நாள்ல அவர் தான் மாநில தலைவராக போறாருன்னா ஒரு சோர்வு வரும், ஒரு வருத்தம் இருக்கும்ல. அது நீங்க இயல்பான விஷயம்தான். ஏன்னா ரேஸ்ல இருந்தவங்க அவங்க எல்லாம். பட் அவங்களுக்கு ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க அதை பத்தி சிந்திக்காமையே ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்னா பட் ஒண்ணு அறிவிப்பு தாமதம் ஆகுதா இல்ல இன்னும் ஒரு குழப்பம் தொடருதாங்கிறத ஒரு கேள்வி இன்னைக்கு வந்திருக்குது. தமிழிசையோட பேட்டினால அது ஒரு குழப்பத்தை மீண்டும் அவங்க அதை என்ன சொல்றது, எரியிற எண்ணெய் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விட்டுருக்குறாங்க. என்ன இன்னும் கொஞ்சம் எரியட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்படித்தான் நான் பார்க்குறேன் சந்திர. அது ஒன்று. 2வது, நீங்கள் வேலுமணி ஒரு அவங்க குடும்ப திருமண நிகழ்ச்சிக்காக பத்திரிகை கொடுத்துட்ருக்காரு. எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்ருக்காரு. ஆமாம். அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நீங்கள் போய் அமித்ஷாவை பார்த்து பத்திரிகை கொடுத்தாருங்கிறது தான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள திமுக காரங்களும் ஏன்னா அவருடைய நண்பர்கள்லாம் இருப்பாங்க, நீங்கள் இப்போ பிஜேபி காரங்க இருப்பாங்க, இது எல்லாத்துலேயும் கொடுக்கலாம். அவர் அதிமுக பிரமுகர், ஏன்னா முன்னாள் அமைச்சராக இருந்தவர். நீங்கள் அமித்ஷாட்ட போய் பத்திரிகை கொடுக்குற அளவுக்கு வேலுமணி டச்சில் இருக்காராங்கிறத பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நீங்கள் மிதுன் இருக்கார், யார், எடப்பாடியோட பையன். மிதுனும் அண்ணாமலையும் டெல்லியில் ஏற்கனவே சந்தித்து பேசுனாங்கிறத நம்ம சொன்னோம். அவங்க 2 பேர் பேசுனாங்க. அதில் அப்பயே நம்ம மிதுனுடைய ஃபோன்லேருந்து அண்ணாமலை எடப்பாடிகிட்ட பேசினாருங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். பட் அந்த டைமில் அண்ணாமலையை போய் மிதுன் பார்த்தது சமாதானம் பேசுனதோடு நீ அமித்ஷாவை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அண்ணாமலை முயற்சி பண்ணியும் அமித்ஷா அவரை பார்க்கல, யார மிதுனை பார்க்கல. அதுதான் உண்மை. ஆனால் மிதுன் இந்த முறை வேலுமணியோட போறார். பட் அமித்ஷா பார்க்குறாரு. அவர் வேலுமணிகிட்ட மட்டும் பார்த்து பேசிட்டு போறார். பட் அமித்ஷாவும் கூட போனார். யாரு, மிதுனும் போனார். மிதுன்கிட்ட பேசலை, வேலுமணிகிட்ட மட்டும் பேசிட்டு அவர் பத்திரிகையெல்லாம் வாங்கிட்டு அனுப்புறாரு அமித்ஷா. என்ன ஒரு ஆச்சரியம்னா அவங்களுக்கு, மிதுனுக்கு பெரிய ஆச்சரியம். அவங்க அப்பாட்ட சொன்னது என்ன சொல்றாங்க, தகவலாவே சொல்றாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாசமா முயற்சி பண்றோம். வேலுமணி வந்தாரு, வா தம்பி என்ன பார்க்கணும் அவ்வளோதானே, வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவரை கூட்டிட்டு பத்திரிகையை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். வேலுமணி பிஜேபி இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரிலப்பான்னு புலம்பியிருக்காரு அவங்க அப்பாட்ட. யாரு, மிதுன். ஆமாம்மா. நீங்கள் அதனால நீங்கள் நம்ம ஏற்கனவே இவருல ஜக்கி வாசுதேவ் இருக்காருல்ல, ஈஷா, அவர் மூலியமா நீங்கள் வேலுமணி பிஜேபியில் ஒரு பெரிய லாபி அவருக்கு இருக்கு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் எடப்பாடியோட வேலுமணியை தான் அவங்க பெருசாக ஆசைப்படுறாங்க, அவர் வரணும்னு நினைக்கிறாங்க. அது அதிமுகவுடைய
பொதுச் செயலாளரா. பட் என்ன ஒரு காரணத்துக்காக வேலுமணி அப்படியே அடக்கியே வாட்சி போயிட்டு இருக்கிறார். அதுதான் உண்மைன்னு வச்சுங்களேன். பட் இந்த இந்த டெல்லிக்கு போனது, நீ பிஜேபிக்காரங்களை மட்டும் வருந்தி வருந்தி போய் பத்திரிக்கை கொடுக்கறதெல்லாம் வந்து எடப்பாடி ரசிக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் வேண்டாம், பிஜேபி வேண்டாம்னு சொன்னது அவர் தான். இப்போ வரைக்கும் அவர் வேண்டான்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு. காரணம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணினா நமக்கு பெரிய மைனஸ் ஆயிரும், சிறுபான்மை வாக்குகள் ரொம்ப குறையும் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் அவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா வேலுமணியோடைய அந்த ஒரு ஸ்பீடும் அவருடைய அணுகுமுறையும் எடப்பாடிக்கு ஒரு பெரிய குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை நம்ம வந்து பிஜேபி வேண்டான்னு சொன்னா வேலுமணி தலைமையில ஒரு டீம் போய் பிஜேபியோட தான் கூட்டணியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தா நம்மளால தவிர்க்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு மனசுக்குள்ள. ஆமா சந்திரன். கண்டிப்பாக சார். இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதில் அதிமுக வாக்குகளும் அடங்கும் அப்படின்னு கருத்து வருது. ஒரு பக்கம் இருந்தாலும் நோட்டாக்கு அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சீமானுக்கு பெரிய அளவுக்கு வாக்கு விழலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு ஒரு கூட்டணி கணக்கும் பின்னாடி இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அது கூட்டணி கணக்கு இருக்கு, அதெல்லாம் அப்படி சாத்தியப்படுமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி கணக்கு இருக்கிற மாதிரி தெரியல சந்திரன், நான் என்னைய பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். பட் திமுகவுக்கு ஒரு கணிசமான அதிமுக வாக்குகள் விழுந்திருக்கு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அங்கே நீங்கள் வந்து ஈரோடு, அதாவது கொங்கு பெல்ட்டில் எப்பயுமே அதிமுகவுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வாக்குகள் வந்து ரொம்ப 25,000 30,000 வாக்குகள் ரொம்ப எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெட்டலைக்கான வாக்குகள் அது எம்ஜிஆர் காலத்துக்கான வாக்குகள்னு சொல்லுவாங்க. அது இருக்கு, இப்பயும் இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால தான் கடந்த முறையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென்னரசு ஈரோடு கிழக்கில் போட்டியிட்டவர், அவர் கிட்டத்தட்ட 44,000 43,000 வாக்குகள் வாங்கினார் அவர். பட் இந்த முறை அவங்க நீங்கள் வந்து தேர்தலை புறக்கணிச்சதுனால அந்த 40,000 ஓட்டு, நீங்கள் 3,000 ஓட்டு 4,000 ஓட்டை கம்மி பண்ணீங்கன்னா கூட இந்த 40,000 வாக்குகள் என்ன ஆகும்? ஒரு வழி இல்லை. பட் நீங்கள் பர்சன்டேஜை பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் தான் குறைஞ்சிருக்கு. இப்படி பார்த்தா ஒரு 15,000 வாக்குகள் வந்து போல் ஆயிருக்கு. இந்த 15,000 வாக்குகள்னு போய் இவருக்கு சீமானுக்கு போய் உழுதுருக்குமானா இல்லை, அப்படி இல்லை. ஸோ பிஜேபிக்கு வந்து பெரிய லெவலில் சீமானுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க, வாக்கு போட்டிருக்காங்க. அது நல்லா தெரியுது. பாஜக வந்து சீமானுக்கு மறைமுகமாக பெரிய ஆதரவு கொடுத்துருக்குது ஈரோடு கிழக்கில். ஆனால் அதிமுக வாக்குகள் அவங்க வீட்டு பெண்கள் கிட்டத்தட்ட திமுக வாக்களித்தது மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. இப்போ இந்த இதை ஆமாம், ஒவ்வொரு பூத்துலையும் அதிமுக ஒரு 200 300 வாக்குகள் இருக்கும்ல, அதில் ஒரு 150 வாக்கு விழுவுது. பட் அந்த 150 வாக்கும் இவருக்கு சீமானுக்கு போகலை, அந்த வாக்குகள் திமுக விழுந்துருக்கு. அந்த வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த நிர்வாகியாக இருக்கிற அதிமுககாரங்க அவங்க வீட்டில் உள்ள பெண்களில் வாக்களிக்க அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த அனுமதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே கிட்டத்தட்ட திமுக தான் வாக்களித்த மாதிரி தான் இந்த கணக்கு தெரியாது. அதனால அதிமுக வாக்குகள் சீமானுக்கு போகலை. அதனால இதில் பெரிய கூட்டணிக்கான ஒரு காரணங்கள் எதுவும் தோணலை சந்திர இதில். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா கரெக்டாக ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பிப்ரவரி மார்ச்லலாம் கூட்டணிக்கான வேலைகள் எல்லாத்தையும் பிரதான கட்சிகள் ஆரம்பிச்சிருவாங்க. டெல்லி தேர்தல், அப்புறம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அப்புறம் உத்தரப்பிரதேசம் போன்ற நடந்த தேர்தலில் வச்சு இந்தியா கூட்டணிக்குள்ளே இப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்குள்ளே ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா? காங்கிரஸ் விசிகா விஜய் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி பல யூகங்களும் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் வந்து 100% போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா டெல்லி தேர்தலை பார்த்ததுக்கு அப்புறமே அவங்களுக்கு இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுப்பாங்க, அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் திமுக விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பலம் இழந்துடும். இல்லை, நீங்கள் லோக்சபா தேர்தல் வரைக்கும் அவங்க வந்து காங்கிரஸ் வந்து திமுக எப்பயும் விட்டு கொடுக்காது. ஏன்னா இப்போ நேற்று வரைக்கும் பார்த்தோமே, இங்கே நீங்கள் வந்து இவர் வந்து செல்வப்பிரதி வேணா விஜயை கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் திமுகவுடைய போராட்டத்தில் ராகுல் காந்தி கலந்துக்கிறாரு. அதுதான் அவங்களுடைய நிலைமை. அகில இந்திய தலைவர்கள் வந்து திமுக விட்டு கொடுக்கறதுக்கெல்லாம்
தயாராலாம் இல்லை, அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அதனால் காங்கிரஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இப்போ வரைக்குமே நம்மளுக்கு ஒரு சந்தேகம், எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம், விடுதலை சிறுத்தைகள் இருக்குமா திமுக கூட்டணியில் தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்கு. அதில் மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னன்னா, திருமாவுடைய நெருங்கிய நண்பரான ஆதவ அர்ஜுன் விஜய் போயிருக்காரு, விஜய்கிட்ட போயிருக்காரு. ஒருவேளை திருமா வந்து ஏடிஎம்கேக்கு போறாலோ இல்லையோ, விஜயோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப சாதாரணமா வந்து பார்த்துட்டு போறாரு. ஆமா. ஒரு கட்சிக்கு போய் பொதுச் செயலாளரானவரை கூப்பிட்டு நம்ம அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து அவர்கிட்ட உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் பேசுற அளவுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. திரும்ப அவரு கிட்டத்தட்ட 30 வருஷமா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் தலைவர். அவருடைய பாரம்பரிய இதுக்கு ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு 40 நிமிஷம் இன்னொரு கட்சிக்கு போன ஒருத்தரை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என்னமோ தெரியல. அதனாலதான் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், திரும்ப மேல இன்னொரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அவர் தொடர்ந்து பயணிப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதனால காங்கிரஸ் போறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு வச்சிருக்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக அரசு முறை கள ஆய்வுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் வந்து மாநிலம் முழுக்க நடைபயணம் மேற்கொள்ள போறார், எடப்பாடி மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கன்னு பல செய்திகள் வந்துச்சு. ஆனா முதல்வர் போற இடங்கள் எல்லாம் பெண்கள், குழந்தைகள் வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு வந்து ஒரு மாதிரி அபரிவிதமாக தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பெரிய அளவுக்கு ஆன்டி இன்கும்பன்சி வந்து பில்ட் ஆகல. குறிப்பாக குடும்பங்களுக்குள்ள பெண்கள் மத்தியிலும், குழந்தைகள் மத்தியிலும் இந்த அரசு இந்த குறுகிய காலத்துல மிகப்பெரிய அளவுல செஞ்சிருக்கிறாங்க நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கேக் வாக் மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆன்டி இன்கும்பன்சி அப்படிங்கிறது பில்ட் ஆகல. அரசுக்கு எதிரான மக்கள் மனநிலை வந்து உருவாகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது நியாயமானதா? அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா, 100% உண்மை. உங்களுக்கு நீங்க பெண்கள் மகளிர் உரிமை தொகை இருக்கேன், கலைஞரின் மகளிர் உரிமை தொகை வந்து மிகப்பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு. அது வந்து இது எல்லாமே ஒரு மாதிரியா எடுத்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள எல்லா மாநில கட்சிகளும் இதை அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. இப்போ நம்மளுக்கு பெண்கள் உரிமை தொகையா இருக்கட்டும், அதே மாதிரி அரசு கல்லூரியில் படிக்கிற மாணவர் மாணவியருக்கான உதவித்தொகை, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் டிஎம்கேவுடைய இந்த 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 முறை நடந்த திமுக ஆட்சியில் மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ப்ளஸ். இதெல்லாம் எல்லாமே வாக்குகளை அவங்களுக்கு பெரிய லெவல் வாக்கு வங்கி அது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ வழக்கமாக திமுகவுக்கு பெண்கள் வாக்குகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் இந்த முறை அதுக்கான சூழ்நிலை இல்லை. பெண்கள் வாக்கு பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்கள் வீட்டுக்காரரே சொல்லி வேண்டான்னு சொன்னா கூட இல்லை திமுக தான் போடணுங்கிற ஒரு மனநிலையில் வந்துட்ட மாதிரி பெண்கள் வந்துட்டாங்க. இப்போ பட் இப்போ நீங்கள் லாஸ்ட்டு ஃபுல் பட்ஜெட் இப்போ வரப்போகுது. வந்து திங்கக்கிழமை வந்து அமைச்சரவை கூட்டம் இருக்கு. அமைச்சரவை கூட்டத்தில் ஏன்னா கிட்டத்தட்ட என்ன அடுத்த முறை பார்த்தீங்கன்னா நீங்க இடைக்கால பட்ஜெட் தான் போட்டாகணும். ஏன்னா எலெக்ஷன் வந்துடும் என்ன. அதனால முழு பட்ஜெட் இதுதான், கடைசி முழு பட்ஜெட் இது. முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் முழு பட்ஜெட் இது. பட் இதுலேயும் கண்டிப்பா நிறைய பழைய அறிவிப்புகள் நிறையா இருக்கும். நீங்க கிட்டத்தட்ட எல்லாமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பென்ஷன் திட்டம் ரத்து செய்யப்பட்ட பழைய ஓய்வு திட்டம் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையும் கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. அது அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி நீங்க மகளிர் உரிமை தொகையை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திமுகவுக்கும் தெரியும்ல என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு. அதனால மாற்று கருத்தே கிடையாது. நீங்க திமுகவுக்கு அவர் ஏற்கனவே முதல்வர் சொன்ன மாதிரி 200+க்கான அதுக்கான அடித்தளம் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு திமுக. அதனால இவங்க நினைக்கிற மாதிரி விஜயா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், அவ்வளோ ஈஸியா திமுகவும் அவங்கள விட்டுறாரு. இவங்களை பேச விட்டுட்டே இருக்காது. அதுக்கான வேலைகளை அவங்களும் பார்ப்பாங்க. அதனால அவங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. கண்டிப்பா திமுகக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறதா நான் கருதுறேன் சந்திரன். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி சந்திரன். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.